ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை கொடுத்து, ஒரு புதிய வாரத்தை கொடுத்து, இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து ஜெபித்து இந்த வாரத்தை ஆரம்பிக்க அவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதித்து ஜெபித்து நாம் இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ஜெப ஆலய தலைவனாகிய எவேருடைய வீட்டில் அவனுடைய குமாரத்தி சுகமில்லாமல் இருக்கும் பொழுது அவன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீர் வந்து உம்முடைய கைகளை வைத்து என் பிள்ளையை சுகமாக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு அங்கே செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் செல்லும் பொழுது 2 சம்பவங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, 12 வருடமாக பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைகிறதை நாம் பார்க்கிறோம். அது இல்லாமலும் மற்றொரு சம்பவம், அங்கே வேலைக்காரர்கள் வந்து அவர்களை பார்த்து, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய குமாரத்தி மரித்து விட்டாள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நான் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மேபி your problem has become worse. இல்லாவிட்டால் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக மாறி இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இங்கே இயேசு உடனடியாக அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்திலே அந்த ஜெபாலய தலைவனை உடனடியாக பார்த்து, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஆங்கிலத்துல மிகவும் அழகாக இருக்கிறது, fear not, only believe என்று சொல்லுகிறதே பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த பயத்தை பிசாசானவன், fear is a very important tool that the devil uses to discourage us, to bring worry and to lose our faith. அதனாலதான் அங்கே இயேசு அவனை பார்த்து உடனடியாக பயப்படாதே, only believe என்று. உங்களுடைய பிரச்சனை அதிகமாய் கொண்டிருக்கிறதா? ஒருவேளை இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய சூழ்நிலைகள் இன்னும் மரணத்துக்குரிய அளவு அது அதிகமாயிருக்கலாம். பட் இயேசு அங்கே அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதும் நாம் சொல்ல போகிறோம். பயப்படாமல் அவரை நாம் விசுவாசம் உள்ளவராய் இருக்க போகிறோம். சிறு வயதிலே எனக்கு சில சம்பவங்கள் உண்டு. அந்த சுவிசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்களிலே only believe, Lord, all things are possible என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது பிசாசுகள் பிடித்தவர்கள் ஆடி அசைந்து சுகமடைகிறதை பார்த்திருக்கிறேன். அநேக வியாதி உள்ளவர்கள் சுகமடைகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது இங்கே இயேசு ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்திலே நாம் பயப்படாமல் only believe, விசுவாசம் உள்ளவர்களா இருந்து இந்த நாளிலே நாம் ஆராதித்து நாம் ஆரம்பிப்போமா? ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த வாரத்திலே நாம் நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கலாம், நாம் சோர்ந்து போகாமல் நாம் அதிகமாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து நாம் வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோம். நாம் பாடி ஆராதித்து இந்த வேளையிலே இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போமா? ஹalleluya, ஹalleluya. கூடாமே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பாடி நாம் ஆராதிப்போம். சாத்தானை உடைக்கினீரே,
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததே, ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, சொல்வோம். கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஹல்லேலூயா, விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சொஸ்தமானது என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. விசுவாசத்தோட சொஸ்தமானது என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாது. கூடாதது ஒன்றுமில்லை, உற்சாகமாக கூடாதது ஒன்றுமில்லை, விசுவாசம் உள்ளவர்களாய் ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனாலே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால், தேவனால் கூடாதது, ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, மனுஷனால்
விசுவாசம் உள்ளவர்களாகும்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கலாம். இந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் நடந்தது போல பாருங்க, அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சுகமடைந்து இருக்கலாம். அவனுக்கு எவ்வளவு சோர்வாய் இருக்கும். அங்கே பக்கத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்திருக்கலாம். அவன் யோசித்திருப்பான், என்ன எனக்கு நடக்குமா இல்லையா, மரித்து விட்டால் என் குமாரத்தி என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் விசுவாசத்தோடு நாம் இங்கே அவரிடம் நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த நாளில் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கேட்போமா? சோர்ந்து போக வேண்டாம். மற்றவர்களுக்கு நடக்கிறதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம், எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டாம். நிச்சயமாகவே only believe, only believe, all things are possible, Lord I believe என்று சொல்லி நாம் ஆராதித்து முடிப்போமா? Hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஐயா. செய்பவர் நீதானே ஐயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. சுகமாக்குவே என்றவர் நீதானே ஐயா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே ஐயா. இந்த நாளில் செய்யுமே, செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 Lord, your healer. You are
the Lord. You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. Lord, you are the God that healeth us, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ரேமா வேர்டை அனுப்பும் ஆண்டவரே. Lord, you are the spoken word, O Master. Lord, you are the word that was written, and you are the word that is manifested in the flesh, and you are the Spirit of Christ that dwells in us through the power of the Holy Spirit, the power of the cross. வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரச்சனை அதிகமாய் கொண்டிருந்தால் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தலைக்கு மேல வெள்ளம் போகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனை இந்த வாரம் அதிகரிக்கலாம் ஆண்டவரே, அதிகரிக்கும் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க போகிறோம். Only believe, only believe, believe in Jesus, believe in Jesus. Let the word go forth. Arise என்ற வார்த்தை எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. எழும்படு என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்து நாம் முடிப்போமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும். God, you are a sovereign God. ஆண்டவரே, ஜாயிரஸ்க்கு நீர் செய்தீர் ஆண்டவரே. யவீருக்கு நீர் செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீர் செய்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் நீர் செய்வீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை இந்த வேளையிலே உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே, அது வேலையா இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே, மரண படுக்கையா இருந்தாலும் ஆண்டவரே, அது தேவையா இருந்தாலும் ஆண்டவரே, சரீர பலவீனமாய் இருந்தாலும் மன பலவீனமாய் இருந்தாலும் ஆண்டவரே, அது எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, ஹalleluya, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லி நீ பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த வேளையில அறிக்கை செய்கிறோம். We believe, Lord. We believe, Lord. We believe, Lord. We believe என்று சொல்லுவோமா? Can we lift our hands and say, Lord, I believe. Lord, I believe. Only believe, Lord. I only believe you, O Master. உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்து சாட்சிகளை எழுப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மீண்டுமாய் நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்திலே நன்றி சொல்லி உமக்கு சாட்சி சொல்ல போகிறோம். அநேக சாட்சிகளை கேள்விப்பட போகிறோம் ஆண்டவரே. ஹalleluya.
ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய ஜனங்கள் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதியும். வேலையிலும் பள்ளியிலும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபைகளிலும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபித்து இந்த வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and God be with you. Only believe. Only believe. Amen.